கணியரின் அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற சிறப்பான தகவல் என்னன்னு கேட்டீங்கன்னா, குரு பயிற்சி வாக்கிய முறைப்படி எப்படி இருக்கும், எப்போ பயிற்சி ஆகிறாரு, குரு எந்தெந்த ராசிக்கு என்ன நிலைமையில் இருக்காரு, அவர் என்னென்ன பலனை கொடுக்க போறாரு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். வாக்கிய முறைப்படி வருகிற சித்திரை மாதம் 28ஆம் தேதி 11/5/2025 ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 1:24க்கு ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு குரு பயிற்சி ஆகிறார். இதுல எப்போதுமே ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆவார். அதோட ஒரு சில நேரம் இருப்பாங்க. இந்த டைம் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, மிதுன ராசியில இருந்து சித்திரை மாதம் 28ஆம் தேதி மிதுன ராசிக்கு வராரா. அதுக்கு அடுத்து என்னன்னா, புரட்டாசி மாதம் 22ஆம் தேதி ஆங்கில தேதி வந்து 8/10/2025 புதன்கிழமை 6:55 கடகத்துக்கு பயிற்சி ஆகிறார். அப்படி அங்கே இருக்கிறது இல்லை. அப்புறம் என்ன பண்றாரு, மார்கழி மாதம் 6ஆம் தேதி 21/12/2025 ஞாயிற்றுக்கிழமை 6:20 காலையில கடகத்துல இருந்து வக்கரமாக மிதுன ராசிக்கு மீண்டும் பயிற்சி ஆயிடுறாரு. அப்ப கிட்டத்தட்ட இந்த வருடம் மட்டும் 3 பலன்களை சொல்ல வேண்டியது இருக்கு. 3 ராசிக்கு உரிய பலன்கள் மாறி மாறி வரும். அப்ப ரிஷபராசியில அதிக காலம் இருந்தாலும் கூட டக்குன்னு 5 மாதம் கழிச்சு கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். அப்போ எப்படின்னாக்கா, ஒரு நிலையான பலன்கள் இருக்குமா அப்படின்னாக்கா ரொம்ப குறைவு. அப்போ அதுலேருந்து ஒரு 2 மாதம் கழிச்சு திருப்பியும் வக்கரமாக மிதுன ராசிக்கு வந்துடுறாரு. ஆக ஒரே மாதிரி பலன்கள் வர்றது வாய்ப்பு ரொம்ப குறைவு. சரி, குரு பயிற்சி வச்சு எப்படி பலன் சொல்றது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ அவங்கவுங்க சந்திரனுக்கு கோச்சார குரு எந்த ராசியில வர்றாரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அதாவது அதாவது குரு சந்திரன் இருக்கிற ராசிலேயே வந்தா அதுக்கு ஜென்ம குருன்னு பேர். இப்ப சந்திரன் நிற்கும் ராசியில இருந்து 2ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடத்துல குரு இருந்தார்னா அவங்களுக்கெல்லாம் அமோகமான காலம்னு பேர். அப்ப மற்ற இடங்கள் எல்லாம் அவ்வளவு திருப்தியான அமைப்புல இல்லை. இப்ப நம்ம இந்த குரு இருக்கும் ஸ்தானத்துக்கும் பலன் கொடுக்க போறோம். அவர் பார்க்கறத வச்சும் அதன் மூலியமா ஏதாவது நற்பலன்கள் கிடைக்குமா அப்படின்றது 2 விஷயத்தையும் பார்க்க போறோம். ஏன்னா பார்வையை அதிகமா நம்ம கணக்கு எடுக்க வேண்டியது இல்லை என்றாலும் கூட, ஒரு மோசமா ஒரு பலகீனமான அமைப்புல உட்கார்ந்துருக்கும் போது பார்வையினாலாவது ஏதாவது நற்பலன்கள் கிடைக்குமா, அல்லது வேற யார் மூலியமாவது நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்குமா அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இப்ப நம்ம பார்க்கறது வாக்கிய முறைப்படி நம்ம குரு பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். அடுத்ததாக மேச ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னா, மேச ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு இருக்கிறார். அப்ப இந்த 3ஆம் இடத்துல குரு இருக்கும்போது தீதுலா ஒரு 3லே துரியோதனன் படை மாண்டதும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 3ல குரு வரும்போது துரியோதனோட படையே மாண்டுச்சாமா அப்படின்னு சொல்லப்படுறது. அப்ப அவ்வளவு புறா மேசராசிக்காரவங்களை பொறுத்த அளவுக்கு பெரிய படைபலத்தோட இருக்கிறோம், நமக்கு எல்லா பேக்ட்ராப் இருக்கு, பெரிய லெவல்ல இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாலும் கூட அந்த படை தன்னை விட்டு போகும் அப்படின்னு சொல்றது ஒரு உண்மையான விஷயம். இதுல தன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவங்களோட கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள் வளரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்துக்குள்ள சண்டை சச்சரவெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடுத்தது நம்ம பார்க்க வேண்டிய, பதவியிலிருந்து நீக்கம் பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த மேசராசிக்காரங்களுக்கு இருக்கு. அதிகமான விக்கனம் ஏற்படுறது, துன்பங்கள் ஏற்படுறது, மனசுல ஒரு வேதனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அப்ப இந்த விஷயம் 3 விஷயத்தையும் நம்ம கருத்தில் எடுத்துக்கிட்டு தான் ஆகணும். இப்ப மேசராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்க குரு பகவான் கடகராசிக்கு வரும்போது உறவுகள், அதாவது சொந்த பந்தங்கள்லாம் ஒண்ணு கூட வாய்ப்பு இருக்கு. அப்ப என்ன ஆகும், 10ஆவது மாசத்துல இருந்து 12ஆம் மாசம் நல்லா இருக்கு. அப்ப அந்த 2 மாசம் நம்ம காத்திருக்கணும். அக்டோபர்ல இருந்து நவம்பர், டிசம்பர் நம்ம காத்திருந்தோம்னா இந்த பலன்கள் கொஞ்சம் மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டாகும். சரி, இப்ப மேச ராசியில என்ன பெரிய விசேஷம் அப்படின்னு பார்த்தோம்னா, 7ஆம் இடம் கலசரஸ்தானத்தை குரு பார்க்கிறார். 7ஆம் இடம் கலசரஸ்தானத்தை பார்க்கும்போது இது பந்துக்கள் பிரிவினையும் சொல்லி இருக்கிறோம். ஆனா 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால திருமண வாய்ப்புகள் ஒரு வாய்ப்பு, நல்ல வாய்ப்பா வருது. அதே மாதிரி ஆபரணங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல மனசு ரொம்ப குறைகள் ஏற்படும், அதுல நம்ம கவனமா இருக்கணும். அப்புறம் மேச ராசிக்கு 9ஆம் இடத்தை சமசப்தம பார்வையாக நம்ம பார்க்கிறாரு குரு. அப்ப தந்தை மூலம் அனுகூலம் இருக்கு,
அதை நம்ம ஏற்றுக்கிட்டு ஆகணும். அதே மாதிரி வெளிநாடு சம்பந்தமான பயணங்கள் மூலம் வெற்றிகள் இருக்கு, அதெல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கு, அதுல எந்த குறையும் இல்லை. 11ஆம் இடத்தையும் பார்க்கிறார். 9ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்க்கும்போது லாபம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே சிறப்படையும். ஆக மொத்தத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா, வேலையில இருக்கவங்க வேலையை விட்டு வேற வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலைகள் உண்டு. நமக்கு சொந்தமா நிறைய படைபலத்தோடு இருக்கிறோம், நமக்கு நிறைய உறவினர்கள் இருக்காங்க, நண்பர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு நண்பர்கள் பிரிவினையை தரும், உறவினர்கள் தன்னை விட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆக நகை சார்ந்த விஷயம், இந்த விஷயங்கள் எல்லாமே பலகீனம் கொடுத்தாலும் கூட திருமணம் அமைப்பு ஏற்படும். அப்ப சிம்பிளா திருமணம் நடக்கும், பெரிய பிரம்மாண்டமா திருமண ஏற்பாடுகள் நீங்க செய்ய வேண்டாம். அடுத்தது தந்தை வழியான ஆதாயங்கள் பூரா நல்லா இருக்கு, வெளிநாட்டு விஷயங்கள் நல்லா இருக்கு, லாபம் சம்பந்தமான விஷயங்கள் நல்லா இருக்கு. சிறுதூர பயணங்கள் மூலம் துன்பங்களும் மனவேதனைகளும் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இப்ப இந்த மேசராசிக்கு பொறுத்தளவுக்கு தனச்சேர்க்கை எப்படி இருக்குன்னா, திருப்தியான அமைப்புல இல்ல, தனம் கையை விட்டு அதிகமா கரையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. 3ஆம் இடம் விஜய வீரிய ஸ்தானத்துல குரு உட்கார்ந்து இருக்கிறதுனால வீரியம் பற்றாக்குறை ஏற்படும், மனசுல பயம் ஏற்படும், ஒரு உறவுகள் அதே மாதிரி இளைய சகோதர சகோதரிகளால் பெரிய நன்மைகள் இல்லை. அம்மா சம்பந்தப்பட்ட 4ஆம் இடம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல எப்படி இருக்குன்னா, பெரிய பாதிப்பு இல்லை. ஆஸ் யூஸ்வல் நீங்க வண்டி வாகனங்கள் வாங்கிக்கலாம், அம்மாவுக்கு ஒன்றும் பெரிய பாதிப்பு இல்லை, நார்மலா போய்க்கலாம். 5ஆம் இடம் எப்படி இருக்குன்னா, 5ஆம் இடம் புத்திரர்களுக்கு மேன்மையாக இருக்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா, 5ஆம் இடத்துக்கு 11ஆம் இடத்துல குரு உட்கார்ந்துருக்கிறதுனால குழந்தைகள், மேசராசி குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே ரொம்ப சிறப்பா இருக்கு. அவர்கள் நல்ல படிப்பு விஷயங்கள், உடல் ஆரோக்கியம், அவர்களுக்கு சார்ந்த திருமண வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு, அதுல ஒன்றும் குறைகள் இல்லை. கடன் சார்ந்த விஷயத்துலனா தொழிலுக்காக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் இந்த மேசராசிக்கு இருக்கு, அதனால கொஞ்சம் கவனத்தோட இருக்கணும். சரி, மனைவி திருமணம் ஆனவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, மனைவிக்கு ஒரு அதிர்ஷ்டம் இருக்கு. மேசராசிக்காரர்களுடைய மனைவிக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்துக்கிட்டு இருக்கு. அவங்க வெளிநாடு போகணும், ஒரு இட பயிற்சி ஆகணும், அதே மாதிரி தந்தை வழியான சொத்துக்களை அனுபவிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது, அது கிடைக்குமா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது அனைத்துமே ரொம்ப சிறப்பா இருக்கு. ஆயுள் சம்பந்தமானது எப்படி இருக்கு அப்படின்னா, கொஞ்சம் கவனத்துல தான் இருக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப கவனமா இருங்க. தந்தைக்கு உடல் ஆரோக்கியங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப சிறப்பா இருக்கு. தந்தை வழியான ஆதாயம், வெளிநாட்டு மூலம் வரக்கூடிய நன்மைகள், வெளிநாட்டுல இருந்து உள்நாட்டுக்கு திருமணம்னு ஆசைப்படுறவங்க, உள்நாட்டுல இருந்து வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப சிறப்பா இருக்கு. தொழில் சார்ந்த விஷயத்துல எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, கடன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதுனால தொழில ரொம்ப கவனம் வேணும். மூத்த சகோதர சகோதரிகளும் அதே மாதிரி எதிர்பாராத லாபம் ஏதாவது கிடைக்குமானாக்க ரொம்ப சிறப்பா இருக்கு, அதுல எந்த குறைகளும் இல்லை. மூத்த சகோதரனுக்கு கல்யாணமாகாம இருக்கா, சகோதரி கல்யாணமாகாம இருக்கா, அவங்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மூத்த சகோதர சகோதரிகள் குழந்தைக்காக காத்திருந்தாங்கன்னா இந்த வருடம் குரு பயிற்சியில உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ரொம்ப சிறப்பா இருக்கு. சரி, படுக்கை அறை அதே மாதிரி அயன சயன போகஸ்தானம் எப்படி இருக்குது, டெபாசிட் பண்ணக்கூடிய தன்மைகள் எப்படி இருக்குன்னாக்க பரவாயில்ல. ஆனா விரயங்கள்ல வீடு வாங்குற விரயங்கள் ஒண்ணு உண்டு, அதாவது வீடு வாங்குறது விரயம் பண்ணலாம், அப்ப நன்மையான பலன்கள் இருக்கிறதுனால ரொம்ப சிறப்பா இருக்கு. அடுத்தது வேலை வாய்ப்புல எப்படி இருக்குன்னா, வேலைக்கு போற மேசராசிக்காரவங்களுக்கு கட்டாயம் ஒரு நல்ல இடமாற்றமும் உண்டு. ஏன்னா வேலையில பாதிப்பு உண்டுன்னு சொல்லியிருக்கோம், அதனால இடமாற்றம் உண்டு. இடம் மாறினதுக்கு பின்னாடி மகிழ்ச்சி அடைவீர்கள். சிறு தொழில் பண்றவங்களுக்கு எப்படின்னா பெரிய நன்மைகள் இல்லை, அதாவது ஏமாற்றங்கள், ஏமாறக்கூடிய வாய்ப்புகள், இதெல்லாம் ரொம்ப பாதிப்பு இருக்கு. நகை வியாபாரிகளுக்கெல்லாம் ரொம்ப தொந்தரவுல இருக்கு. ஏன்னா ஆர்டர் கொடுத்ததை வாங்க மாட்டாங்க, வாங்கிட்டு போனவங்க பணம் கொடுக்க மாட்டாங்க, அதுல கவனமா இருந்துக்காங்க. அடுத்தது வியாபாரம் எப்படி இருக்குன்னா, வியாபாரத்துல கொஞ்சம் சுணக்கம் இருந்தாலும் எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டம் இருக்குது. ஏதாவது ஒரு நாளாவது அந்த அதிர்ஷ்டம் உங்களை அந்த ஒரு வருடத்துக்குரிய பணத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மாணவர்களுடைய படிப்பு எப்படி இருக்கு அப்படின்னாக்க பெரிய குறைகள் இல்லை. மாணவர்கள் நீங்க பாட்டில் உங்களுடைய படிப்புகளை நீங்க தொடரலாம். இந்த கை சார்ந்த பிரச்சனையை மட்டும் கொஞ்சம் கவனித்துக்கிறணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, கையில் அடிபட்டுறாம பரீட்சை நேரத்துல கையில் அடிபடக்கூடிய வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் கவனம் அதுல தேவை இருக்கு. சினிமா சம்பந்தப்பட்டவங்களுக்கு இந்த வருடம் சினிமா சம்பந்தப்பட்டதுல மேசராசிக்காரவங்களுக்கு ஒரு பெரிய சிறப்பு அல்லது பெரிய திருப்தி அப்படின்னு இல்லை. ஆனா உங்க பேரை நீங்க முன்னிலைப்படுத்தாம பிறரோட பேரை முன்னிலைப்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு எதிர்பாராத தனவரவு இருக்கும். பணம் புக் ஆகிறது, பணம் வரவு நல்லா இருக்கு,
ஆனா படம் ஓடுமா இல்ல அப்படின்றதுலதான் கொஞ்சம் வீக்கா இருக்கு. அதுல கொஞ்சம் கவனம் தேவை. அதுக்கடுத்து பெண்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பெண்களுக்கு ஆபரணம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் பிரச்சனைகள் கட்டாயம் உண்டு. மற்ற விஷயம்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வண்டி வாகனங்கள் வாங்கலாம். அதே மாதிரி உங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவங்க உங்களுக்கும் அவங்களுக்கும் பெரிய பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மாமியார் மாமனார் கூட சண்டை சச்சரவுகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் அடாவடியா பேசுறத குறைச்சிட்டு கொஞ்சம் பொறுமை காத்தீங்கன்னா தான் இந்த வருஷம் பரவாயில்லாம இருக்கும். அக்டோபர், நவம்பர், டிசம்பர்ல உங்களுக்கு மேலும் உங்க குடும்பத்திலேயே ஒரு சிறப்பு, அதாவது நல்ல ஒரு சுபகாரியம் நடக்கிறதுனால கொஞ்சம் பொறுமை காத்தீங்கன்னா இந்த வருட குரு பயிற்சியை நீங்க சுலபமா கடந்துடலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, அடுத்த வருஷம் உங்களுக்கு 4ஆம் இடத்துல வர்றதுனால மிகப்பெரிய ராஜயோகமும் உள்ள இருக்கிறதுனால கொஞ்சம் காத்திருந்தீங்கன்னா போதுமானது. பொதுவாக மேசராசிக்கு என்னென்ன குறைகள் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம். நிறைகள் நிறைய இருக்கு. புத்திரர்கள் நல்லா இருக்கு. மனைவி மூலமா வரக்கூடிய செல்வ வளங்கள் நல்லா இருக்கு. தந்தை வழி ஆதாயம் இருக்கு. மூத்த சகோதர சகோதரிகளால் நன்மைகள் இருக்கு. பெரிய லாபம் இருக்கு. நீங்கள் செய்ய வேண்டியது நான் தான் வீரன் அப்படின்னு சொல்ற வார்த்தையை விட்டுட்டீங்கன்னா நீங்க இந்த வருடம் மிகச்சிறந்த வருடத்தை அனுபவிக்கலாம். நல்லதொரு வாய்ப்புல மீண்டும் சந்திப்போம். நன்றியும் வணக்கமும்.